நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சகோதரி, நீங்கள் மேல் ஹேர் கேரை பற்றி பேசுகிறீங்க, ஃபீமேலுக்கு நடக்கக்கூடிய ஹேர் லாஸ் அண்ட் ஹேர் ஃபாலை பற்றி பேச முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. டாக்டர் பிரியதர்ஷினி கிட்ட இந்த கொஸ்டினை கேட்கும்பொழுது அவங்க ஒரு 5 ரீசன் சொல்லியிருக்காங்க. அந்த ரீசன் என்னன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் லவபிள் ஒன்ஸுக்கு ஷேர் பண்ணிட மறந்துடாதீங்க. மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் வந்து ஒரு ஜெனடிக் காம்பனன்ட்னால நடக்குது. ஃபீமேல்ல வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபீமேல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரீசன்ஸ்னால ஹேர் ஃபால் நடக்கும். மேல் விட ஃபீமேலுக்கு தான் நம்ம வந்து நிறைய பிளட் டெஸ்ட் அதெல்லாம் ரன் பண்ணி நம்ம ஹேர் லாஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ரிலேட்டட், ஒழுங்கான ப்ராப்பரான கேலரி இன்டேக், அவங்களோட நியூட்ரிஷன் இன்டேக் இருக்காது. அதனால மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ்க்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுங்க. நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா அவங்க அன்லைக் மேல்ஸ் அவங்க போஸ்ட் பார்ட்டம் டியோஜன் எஃப்ளூவியம்னு சொல்லுவோம். அது வந்து குழந்தை பிறந்த உடனே ஹேர் ஃபால் ஆகும். இல்ல அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா அப்பயும் ஒரு பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு போறதுனால அது ரிலேட்டடாகவும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமா ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் திங் வந்து எதனால ஆகும்னு பாத்தீங்கன்னா தைராய்டு. நிறைய ஃபீமேல்ஸ் வந்து 30+, 40+ இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது ஆக்சுவலா தைராய்டு இருக்கும். அந்த பிளட் டெஸ்ட்ல தெரியறதுக்கு முன்னாடியே ஹேர் தின்னிங் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து நிறைய பேருக்கு தைராய்டு எடுத்து பார்க்கும்போது இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனாலயும் வந்து ஹேர் ஃபால் ஆகும். பாயிண்ட் 4 பாத்தீங்கன்னா நிறைய டீனேஜ் ஃபீமேல்ஸ், குழந்தைங்க, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் ஒபீஸா இருக்கிறதுனால பிசிஓஎஸ் ரிலேட்டடா அல்லது ஹார்மோன் ரிலேட்டடா அவங்களோட பாடியில வந்து அதாவது மேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகமாகிறதுனால ஸ்கேல்ப்ல எப்படி மேல்ஸ்க்கு ஹேர் போகுமோ அந்த மாதிரி போகும். அப்நார்மல் பிளேசஸ்ல வந்து மேல்ஸ்க்கு இருக்கிற எங்கெங்கெல்லாம் முடி வளருமோ அந்த மாதிரி இடத்துல அப்நார்மல் ஹேர் க்ரோத் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனாலயும் வந்து ஹேர் ஃபால் ஆகும். நம்பர் 5 தான் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் ஹேர் லாஸ். எப்படி மேல்ஸ்க்கு வந்து பால்னஸ் வருதோ அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கும் பால்னஸ் இருக்கும். யூஸ்வலா அந்த பேட்டர்ன்ல வராது. ஃப்ரண்ட்ல மட்டும் அவங்களுக்கு ஒரு டஃப் ஹேர் இருக்கும். சென்டர்ல வந்து ஸ்கேல்ப் டென்சிட்டி கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலா நிறைய ஃபீமேல்ஸ் இருக்கு. 30+ நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதுவுமே தெரியாது. அன்லஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜஸ்ல ரீச் பண்றாங்க போது தான் அவங்களுக்கு வந்து தெரியும். பை த டைம் அவங்க வந்து ஒரு 50 அந்த மாதிரி ஏஜ் ஆயிருப்பாங்க. ஸோ அதை பத்தி அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால மோர் அவேர்னஸ் டு பி கிரியேட்டட் ஈக்குவலி ஃபார் விமன் ஆல்சோ கம்பேர்ட் டு லைக் மென். டாக்டர் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் டாக்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைன் கன்சல்டிங் கூட பண்ணிக்கலாம். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்.